ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய குலதெய்வ கோவிலான எல்லையம்மன் கோவில்ல காப்பு கட்டினாங்க. எப்போதுமே ஜூலையுடைய கடைசி சண்டே கூழ் ஊத்துவாங்க. அதுக்கு முந்தைய சண்டே எல்லையம்மன் கோவில்ல ஊர் பொங்கல் வச்சு காப்பு கட்டுவாங்க. ஊர் பொங்கல்னா ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு பெண்மணி வந்து கோவில்ல பொங்கல் வைப்பாங்க. மதியம் 3 மணி போல மேளம் அடிச்சிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வீட்ல இருந்து லேடிஸ் வெளியே வந்து அப்படியே குரூப்பா ஜாயின் ஆகி கோவிலுக்கு வந்துருவாங்க. பொங்க கூடையில பொங்கப்பானை, தண்ணி, அரிசி, உப்பு, கரண்டி, கற்பூரம், வத்திப்பெட்டி, வரட்டி எல்லாமே அடுக்கி குடி எடுத்துட்டு வருவாங்க. கோவில்ல அவங்களுக்குன்னு ஒரு அடுப்பு செட் பண்ணி பொங்கல் வைப்பாங்க. எல்லா பெண்களும் பொங்கல் வச்சு முடிச்ச அப்புறம் சூலத்துக்கு முன்னாடி வேப்பிலைகளை பரவலா போட்டு அதுக்கு மேல வெள்ளை வேஷ்டி வச்சு அவங்க வச்ச பொங்கல்ல இருந்து கொஞ்சமா எடுத்து அந்த வேஷ்டி மேல போட்டுருவாங்க. அதை தண்ணி தொட்டு ஒண்ணு சேர்த்து மலை மாதிரி ஆக்கி நடுவுல ஒரு குழி மாதிரி வெட்டி அதுல தயிர், வேப்பிலை, மாவிளக்கு மாவெல்லாம் போடுவாங்க. முதல்ல சிரசுக்கு காப்பு கட்டுவாங்க. அடுத்து என்னுடைய மாமனார் பூஜாலிக்கு காப்பு கட்டுவாரு. காப்பு கட்டின சண்டையில இருந்து கூழ் ஊத்துற சண்டை வரைக்கும் தினமும் எல்லையம்மன் கூட 2 முறை ஊர் சுத்தி வரும். கோவிலுக்கு எடுத்துட்டு போன பொங்க பானையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சு தீபாராதனை காட்டுவாங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.